ஒரு பருப்படை செய்யலாம். அதுக்கு நான் சொல்ற பொருளை ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. அடை செய்யறதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் பாசிப்பருப்பு, எந்த கப்ல எடுக்கிறீங்களோ அதுல 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்திக்கோங்க. இது எல்லா பருப்பையும் கிளீனா வாஷ் பண்ணிருங்க. அப்புறம் தண்ணியில ஊற வச்சு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திருங்க. இப்போ இன்னொரு பவுல்ல எந்த கப்ல பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்ல நார்மல் ரைஸ் எடுத்துக்கோங்க. 10 to 12 வரமிளகா சேர்த்தி இதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிருங்க. இது எல்லாமே ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா ஊறிடும். இப்போ நம்ம மிக்சர்ல போட்டு அரைச்சிக்கலாம். இப்ப நான் சொன்ன குவான்டிட்டியில போட்டீங்கன்னா அரிசியும் கொஞ்சம் பருப்பையும் சேர்த்து அரைச்சிருங்க. 2 பேட்சா அரைக்கணும். அரைக்கும் போதே 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து அரைச்சிருங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திட வேண்டாம். பேட்டர் கன்சிஸ்டன்சில இருந்தாலே போதும். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை சாப் பண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கல்லு சூடானதும் தோசை மாதிரி வேணும்னா பிளெயினாவும், அடை மாதிரி வேணும்னா மொத்தமாவும் ஊத்தி எடுத்துக்கோங்க. டேஸ்டியான பருப்பு அடை ரெடி. நார்மலான தோசையை நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தாலும் இந்த பருப்படை சாப்பிட்டாங்கன்னா 2-3லயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அவ்வளோ வயிறு ஃபில்லிங்கா இருக்கும். சைட் டிஷ்ஷே இல்லாம கூட சாப்பிடலாம். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க.